அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையிலான அமைதி பேச்சுவார்த்தை எந்தவொரு உடன்பாடும் எட்டப்படாமல் தோல்வியில் முடிவடைந்துள்ளது. அணு ஆயுத ஒப்பந்த பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததால் ஈரான் மீது இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க படைகள் இணைந்து தாக்குதல் நடத்தி வருகிறது. அங்கு எந்த நேரத்திலும் போர் மீண்டும் வெடிக்கலாம் என்ற சூழல் உள்ளது. அமெரிக்கா அங்குள்ள கன்னி வெடிகளை அகற்றி வரும் நிலையில் ஈரான் தனது கடல் எல்லைகளை காக்க இராணுவத்தை குவித்து வருகிறது. இதனால் அங்கு பதற்றம் நிலவி வருகிறது. இதற்கிடையே ஒட்டுமொத்த ஹோர்முஸும் இரத்த நிறத்தில் மாறிய வீடியோ ஒன்று இணையத்தில் வைரலாகி வருகிறது. இந்த சிவப்பு நிற கடல் வீடியோ நெட்டிசன்களை அதிர வைத்துள்ளது. ஹோர்முஸ் ஜலசந்தியில் அமெரிக்கா ஈரான் மோதல் உச்சகட்டத்தில் இருப்பதால் இது போரினால் ஏற்பட்ட இரத்த ஆறோ என பலரும் அச்சமடைந்துள்ளனர். கடல் முழுக்க இரத்த சிவப்பு நிறத்தில் உள்ள இந்த வீடியோ இணையத்தில் பெரும் பரபரப்பை கிளப்பியுள்ளது. ஆனால் உண்மையில் இது போரினால் ஏற்பட்ட இரத்தம் அல்ல. சொல்லப்போனால் இது கடந்த டிசம்பர் மாதத்தில் எடுக்கப்பட்ட பழைய வீடியோ. பல காலங்களாக ஹோர்முஸ் தீவில் மழைக்காலங்களில் நிகழும் ஒரு இயற்கை நிகழ்வுதான் இது. பாரசீக வளைகுடாவில் அமைந்துள்ள இந்த சிறிய தீவு அதன் விசித்திரமான புவியியல் அமைப்புக்கு உலக புகழ் பெற்றது. இந்த தீவின் மண்ணில் ஹேமடைட் எனப்படும் இரும்பு ஆக்சைடு தாது மிக அதிக அளவில் உள்ளது. அதாவது செவ்வாய் கிரகத்தில் உள்ள அதே தனிமம் இங்கும் இருப்பதால் இந்த தீவை பாரசீக வளைகுடாவின் வானவில் தீவு என்றும் அழைக்கிறார்கள். தீவில் பலத்த மழை பெய்யும் போது அங்கிருக்கும் இரும்பு சத்து நிறைந்த குன்றுகளில் இருந்து மழைநீர் அடித்து வரப்படுகிறது. இந்த நீர் கடற்கரை மணலிலும் ஆழமற்ற கடல் நீரிலும் கலக்கும்போது அந்த பகுதியே இரத்தம் போல அடர் சிவப்பு நிறமாக மாறுகிறது. இங்குள்ள மண் வெறும் அழகுக்காக மட்டுமல்ல, உள்ளூர் மக்கள் இந்த இரும்பு ஆக்சைடை பிரித்தெடுத்து வணிக ரீதியாகவும் பயன்படுத்தி வருகின்றனர். எரிமலை பாறைகள் மற்றும் உப்பு படிமங்கள் நிறைந்த இந்த தீவு புவியியல் ரீதியாக ஒரு பொக்கிஷமாக பார்க்கப்படுகிறது. வளைகுடாவில் இப்போது நடக்கும் யுத்த கன்னிவெடிகளை விட இயற்கையின் இந்த ஆச்சரிய நிகழ்வுதான் உலகை திரும்பி பார்க்க வைத்திருக்கிறது. போர் ஒரு புறம் இருந்தாலும் ஹோர்முஸின் இந்த சிவப்பு அழகு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது.